ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன டிஃபன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் ஆலு பரோட்டாவும் பன்னீர் பட்டர் மசாலாவும் தான் நான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு கோதுமை மாவில் உப்பு தண்ணி போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். தேவையான காய்கறி வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு நான் இப்போ தவாவில் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு செய்ய போகிறது நம்ம வந்து பன்னீர் பட்டர் மசாலா தான். அதுக்கு தேவையான மசாலாவை நம்ம கடாயில் போட்டு வதக்கிக்கலாம். நம்ம இப்போ அதுக்கு தேவையானதெல்லாம் வதக்கி அரைக்கணும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்க்குறேன். ஒரு 2 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா வதக்கி கொடுக்கணும் எண்ணெயில். அது ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கலாம். அது நல்லா வதங்கின பிறகு நம்ம அதில் வந்து ஒரு 3 பல்லு பூண்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ நம்ம அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஒரு 3 தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டுடலாம். போட்டுட்டு அதையும் கொஞ்சம் வதக்கி கொடுங்க. இப்போ அது வதங்கிட்டே இருக்கிற டைமில் நம்ம வந்து அந்த முந்திரி ஒரு 4 இது போட்டுட்டு இதை போட்டு வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு லைட்டாக உப்பு போட்டு வதக்கி ஒரு பக்கமாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இது வந்து ஆறணும். இது ஆறின பிறகு தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும். இங்கே பாருங்கள், ஓரளவு நல்லாவே சுருண்டு வந்துடுச்சு. இப்போ நான் அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டேன். இப்போ மறுபடியும் தவாவில் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் மறுபடியும் விட்டுக்கிறேன். இப்போ இது தாளிக்கிறதுக்கு அதை நம்ம இப்போ வந்து ஒரு சோம்பு கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன் நான் தாளிக்க. அப்புறம் பட்டை வகையில் கொஞ்சமாக போடுறேன் வந்து அந்த வாசனைக்காக. நீங்கள் வந்து கரம் மசாலா போடுறதுனா கூட போட்டுக்கலாம் லைட்டாக. நான் கரம் மசாலா இன்றைக்கி போடலை. நான் வந்து பட்டை வகை தான் போடுறேன். போட்டுட்டு அது வெடித்த பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். இது வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இதில் சேர்த்துற வேண்டியதுதான். இப்போது அந்த விழுதை சேர்த்துட்டேன். இப்போ அந்த விழுது மொத்தமாக அதில் போட்டேன் நான். இப்போ ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக வதக்கி கொடுங்க. இப்போ அது ஏற்கனவே நம்ம வந்து பச்சை வாசனையெல்லாம் போக வதக்கியாச்சு. இப்போ லைட்டாக வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். ரொம்பவும் தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது கிரேவி. ஓரளவு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு காரம் போடுறேன். அதுக்கு நான் காரப்பொடி தனி மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூனும், நம்ம சில்லி சிக்கனுக்கு பயன்படுத்துவோம்ல சிக்கன் மசாலா அந்த இதில் 1 ஸ்பூன் போடுறேன். உப்பு, அவ்வளோதான் நான் இப்போ இதுக்கு சேர்க்குறேன். இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து கொதித்து வரட்டும். இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா இப்போ தான் கொதிக்க ஆரம்பிக்குது. அந்த டைம்லேயே நான் வந்து ஆலு பரோட்டாவுக்கு தேவையான இதுவும் நான் செஞ்சு வச்சுருக்கேன் அந்த பக்கம். அதை உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்தது. இப்போ வந்து நான் வந்து பன்னீரை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடி பொடியாக கட் பண்ணின பன்னீரை இப்போ இதில் நம்ம சேர்த்துடலாம். ஓரளவு கொஞ்சம் சின்ன பீஸாக இருந்தால் தான் அந்த மசாலாலாம் அதில் ஊறும். அதனால தான் நான் சின்னதாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 200 கிராம் பன்னீர். இதை இதில் சேர்த்துட்டேன். ஒரு 4 பேருக்கு உள்ள அளவு நான் இப்போ செஞ்சிகிட்ருக்கேன். இது திக்கு கொடுக்கறதுக்காக நம்ம அடுத்தது என்ன பண்ணலான்னா ஒரே 1 ஸ்பூன் கோதுமை மாவை எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு அதை அரை கிளாஸ் கூட வேணால் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டாலே போதும். போட்டுட்டு நல்லா கரைச்சி அதில் சேர்த்துருங்க. அப்போ வந்து நமக்கு கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக கொடுக்கும். தண்ணி மாதிரி இருக்காமல் அது ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி இருக்கும். இது நம்ம போட்டோன்னா நல்லா கோட்டிங் ஆகும். இப்போ அதையும் நான் சேர்த்துட்டேன். அவ்வளோதான், எல்லாமே போட்டாச்சு. அதுக்கு போட வேண்டிய அளவு உப்பும் போட்டாச்சு. இப்போ அதை அப்படியே ஒரு கொதி வந்துட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்த பிறகு இதை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இங்கே பாருங்கள், நல்லா எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்தது நம்ம ஆலு பரோட்டா செய்கிறதுக்கு பார்க்கலாம். இப்போ இதை வந்து ஒரு 2 நிமிஷம் தான். அதை அப்படியே நான் இறக்கி வச்சுட்டு அடுத்தது நான் இப்போ ஆலு பரோட்டா செய்ய போகிறேன். இப்போ அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கு வந்து நான் ஜீரகம் தாளிச்சுக்கிறேன். ஆல்ரெடி உருளைக்கிழங்கெல்லாம் நான் வந்து வேக வச்சு ஒரு 4 உருளைக்கிழங்கு, சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு 4 வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு மசித்து வச்சுருக்கேன். இப்போ வந்து 2 வெங்காயம் போட்டுக்கிறேன். ஜீரகம் போட்டு 2 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ண ஒரு 2 பச்சை மிளகாய், அவ்வளோதான். அதை போட்டு நல்லா வதக்கி விடணும்.
அது ஓரளவு வதங்கின பிறகு இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நான் வந்து வேக வச்சதை மசிச்சு எடுத்துக்கிறேன். நான் நல்லா கரண்டியை வச்சு மசிச்சிங்கன்னா சின்ன சின்னதாக வந்துடும், நல்லா பொடியாக மசிச்சிடணும். அதில் பீஸ் இல்லாத மாதிரி மசிச்சு விட்ருங்க. அதை அப்போ தான் நம்ம சப்பாத்திக்குள்ளே வைக்கும்போது அது இதாக இருக்காது, அதுக்காக தான். இப்போ அதுக்கு தேவையான காரத்துக்கு நான் என்ன சேர்க்குறேன்னா கரம் மசாலாவும் தனி மிளகாத்தூளும் கொஞ்சம் சேர்க்குறேன், கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்க்குறேன். இப்போ இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே ஒன்றா வதங்கி அந்த பச்சை வாசனை போகும் இஞ்சி பூண்டுலேருந்து. அது போன பிறகு நம்ம மசிச்சு வச்சா உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து கொடுத்துருங்க. எல்லாமே ஒன்றா அந்த மசாலா எல்லாம் ஒன்றா கலந்துடணும். இது நல்லா பிரட்டி விட்டிங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் பிரட்டி விடுங்க. கரண்டியாலேயே மசிச்சு ஒன்று கட்டியாக இருக்கிற உருளைக்கிழங்கையே நல்லா கரண்டியாலேயே நசுக்கி நீங்கள் பிசைஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா நல்லா வந்துடும். உப்பு தேவையான அளவு அந்த இதுக்கு நம்ம சப்பாத்தி மாவுக்கு தேவையான உப்பு அதில் போட்டுட்டோம். இதுக்கு தேவையான உப்பு இதுக்கு நம்ம போட்டுடணும். உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்குங்க, கரெக்டாக அளவோடு போடணும். இப்போ நம்ம வந்து இதை நல்லா இந்த பாருங்க ஒன்று சேர வருதா, இப்படியே ஒரு 2-3 நிமிஷம் கிண்டினாலே போதும், ஒன்றா சேர்ந்துடும். நம்ம மறுபடியும் அது வேக தான் போகுது, அது வேக வைக்கணும் அவசியம் இல்லை. ஆல்ரெடி வெந்த உருளைக்கிழங்கு. நம்ம இந்த மசாலா அதில் ஒன்று சேர்கிறதுக்கு இதை அப்படியே பரட்டி விடணும். சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இப்படியே பரட்டி கொடுத்தீங்கன்னா வந்துடும். அவ்வளோதான். நான் அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டேன். இப்போ நான் சப்பாத்தி செய்ய போகிறேன். இதுக்கு வந்து சப்பாத்தி மாவு வந்து சின்ன சின்ன உருண்டையாக ஒரு பக்கம் உருட்டுறேன், ஒரு பக்கம் இந்த நான் செஞ்சு வச்ச மசாலாவையும் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுக்கிறேன். ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. நமக்கு ரெண்டையும் தனித்தனியாக உருட்டி வச்சுட்டு நம்ம இப்போ செய்யலாம். இப்போ வந்து நான் ஒரு சின்ன உருண்டையாக மாவு போட்டுட்டு ரொம்ப பெருசாக தேய்க்க வேணாம், கொஞ்சம் சின்னதாக தேய்ச்சிட்டு அதில் வந்து இந்த உருண்டையில் ஒன்று எடுத்து உள்ளே வச்சு அப்படியே 4 பக்கமும் மெதுவாக இப்படியே மடித்து கொடுங்க. மடிச்சுட்டு அப்படியே மேலே வச்சுட்டு இந்த மாதிரி இப்படியே கையாலேயே லைட்டாக தட்டி கொடுத்துருங்க. இப்போ வந்து கனமான பக்கம் மேலே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாவு மேலே போட்டு இதை இப்படி திருப்பிட்டு இந்த மெலிசான பக்கம் தான் இப்போ மேலே வந்திருக்கு. இப்போ இப்படி இந்த பக்கமாக தேய்ச்சிங்கன்னா தான் ரொம்ப உங்களுக்கு பிச்சுட்டு உருளைக்கிழங்கு வெளியில் வராது. நீங்கள் மெலிசு பக்கத்தை அடியில் வச்சு தேய்ச்சிங்கன்னா பிச்சுட்டு அந்த கட்டையிலே ஒட்டிக்கும். இப்படி லைட்டாக நம்ம பார்த்து மெதுவாக அப்படி தேய்ச்சிட்டு தவாவில் லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து போட்டு எடுக்க வேண்டியதான். நான் ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கேன். 2 பக்கமும் லேசாக எண்ணெய் தடவிட்டு பொன்னிறமாக வந்த பிறகு எடுக்க வேண்டியதான். பிறகு இந்த சைடு லைட்டாக எண்ணெய், இந்த சைடு லைட்டாக எண்ணெய் போட்டுட்டு அது 2 பக்கமும் திருப்பி ஒரு 4 தடவை இப்படி திருப்பி போடுங்க. ஒரே சைடாக போட்டிங்கன்னா கருப்பாக ஒரு பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொன்னிறமாக வரணுன்னா நம்ம அடிக்கடி இதை திருப்பி விடணும். இப்போ நான் ஒரு 2 தடவை திருப்பிட்டேன். அதை இப்போ அடுத்ததான் திருப்பிடலாம். திருப்பி போட்டுட்டு நீங்கள் ஒரு 2-3 தடவை திருப்பி போட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும். அது பாருங்கள், கலர் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். நான் ஏற்கனவே ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ ஒன்று செஞ்சுட்டேன். இப்போ அடுத்தது ஒன்று தட்டி தவாவில் போட்டுட்டேன். இதுக்கும் இப்போ நீங்கள் எண்ணெய் போட்டு 2 சைடு திருப்பி விட வேண்டியதான். இப்போ நான் வந்து செஞ்சதை எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி 2 இது செஞ்சு வச்சுருக்கேன். இதை நான் எடுத்து வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. 2 இதை பிளேட்டுக்கு மாற்றிட்டு என்னோடய பன்னீர் பட்டர் மசாலாவை அதில் நான் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலாவும் ஆலு பராத்தாவும் ரெடி ஆகிட்டு. இது ஈஸியான செய்முறை தான். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து என்னோடய பன்னீர் பட்டர் மசாலா பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.